வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டோட ரூஃபிங் சிங்கிள்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஏவி ரூஃபிங்ஸ். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க ரூஃபிங் சிங்கிள்ஸோட பிராண்ட் நேம் வந்து டெக்னோனிக்கல். இது ஆக்சுவலாக வந்து ரஷ்யன் பேஸ்டு கம்பெனி. இந்த பிராண்டுக்கு நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த ரூஃபிங் சிங்கிள்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ரூஃபிங் சிங்கிள்ஸ் வந்து பிட்டமினில் தயாரிக்கப்படுற மெட்டீரியல். உங்களுக்கு ரூஃபிங் சிங்கிள்ஸில் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா பிட்டமின் இருக்கும். டாப்பில் வந்து 3D டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே வந்து கலர்டு பசால்ட் கிரானுவல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது தான் வந்து 3D பேட்டன்ட் ரூஃபிங் சிங்கிள்ஸு. இதில் வந்து டபுள் ஷேட் இருக்கும். சேம் இதே மாதிரி இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இந்த ரூஃபிங் சிங்கிள்ஸில் டெக்னோனிக்கல் பிராண்டோட ஸ்பெஷல் என்ன? டெக்னோனிக்கல் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுற சிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர்டு சிங்கிள்ஸ். ஏன் டபுள் லேயர் சிங்கிள்ஸ்னு சொல்கிறோன்னா, நம்ம சிங்கிள்ஸ் லேயிங் அப்போ ஒரு சிங்கிள்ஸோட பாதியில் இன்னொரு சிங்கிள்ஸ் லே பண்ணுவோம். நீங்கள் ஒரு சிங்கிள்ஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.7 mm இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு டோட்டலாக இன்னொரு சிங்கிள்ஸ் லே ஜாயின் பண்ணி லே பண்ணுறப்ப 5.4 mm திக்னஸ் வரும். ஸோ இந்த மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திக்னஸ் கிடைக்காது. டெக்னோனிக்கலில் யூஸ் பண்ணுற பிட்டமினோட டென்சிட்டி வந்து மற்ற மெட்டீரியலை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூஃபிங் சிங்கிள்ஸில் ஃபைபர் கிளாஸ்ன்ட்டு ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குது. டெக்னோனிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபைபர் கிளாஸோட கிரேடு 90 கிரேடு. மற்ற பிராண்டில் இந்த அளவுக்கு கிரேட் எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து நம்ம டெக்னோனிக்கல் சிங்கிள்ஸில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த செல்ஃப் அட்ஹெசிவ் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டில் கேப் விட்டு இருக்கும். பட் வந்து உங்களுக்கு டெக்னோனிக்கல் சிங்கிள்ஸில் அப்படியே ஒரே கண்டினியூவாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிப்புத்தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம டெக்னோனிக்கல் சிங்கிள்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 12.5 கிலோ இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டன் கெப்பாசிட்டியில் டபுள் ப்ரெஸ் மெத்தடில் தயாரிக்கப்படுது. இது இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ டெக்னோனிக்கலே கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து டெக்னோனிக்கல் சிங்கிள்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ரூஃபிங் சிங்கிள்ஸ் வந்து 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட்டில் ஸ்லோப்டு ரூஃபில் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிளைன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ஸ்டீல் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் ஃபைபர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சிமெண்ட் ஃபைபரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 12 mm யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நம்ம சிங்கிள்ஸை டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சிங்கிள்ஸ் ரூஃப் லேயிங்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரூஃபோட ஸ்லோப்பும். மினிமம் பார்த்தீங்கன்னா 17 டிகிரிக்கு மேலே தான் ரூஃபோட ஸ்லோப் இருக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ரூஃபோட ஸ்லோப் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி வாட்டர் ப்ரூஃப் மெம்பரன் கொடுத்தே ஆகணும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம டெக்னானிக்கல் சிங்கிள்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டெக்னானிக்கல் சிங்கிள்ஸில் ஒரு சிங்கிள்ஸோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா
வித்து 1000 mm இருக்கும், லென்த்து 335 mm இருக்கும். ஒரு ஷீட்டோட வெயிட் வந்து 1.8 kg இருக்கும். ஒரு ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.7 mm இருக்கும். ஒரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.56 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஆஃப்டர் கவரிங் லேப்பிங் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரிங் ஏரியா 1.56 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு கவரிங் ஏரியாவோ அதுக்கு தான் நம்ம ரேட் சார்ஜ் பண்ணுறோம். ரூஃபிங் சிங்கிள்ஸ் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம காமனாக ரூஃப் ஒர்க் எங்கெங்கே பண்ணுறோமோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது போக ரெசார்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, ஃபார்ம் ஹவுஸு, அது இல்லாமல் வந்து நமக்கு எலிவேஷன் வந்து எங்கே ரொம்ப லுக் ரிச்சாக தெரியணுமோ அங்கே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னானிக்கல் ரூஃபிங் சிங்கிள்ஸுக்கு கம்பெனி வந்து 50 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம டெக்னானிக்கல் சிங்கிள்ஸ் பற்றின டீட்டெயில்டான வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்கான பதிலை நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபர்தராக இன்னும் நிறைய ரூஃபிங் ப்ராடக்ட்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.